ஹலோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பசங்களே, என்ன எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துச்சா? ரிசல்ட் எல்லாரும் பாசிட்டிவா இருக்குங்க. அப்படியே என்ன கேளுங்களேன். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அவ்வளவுதான், ஊதின்னு போயிடுச்சு. ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம், ஃபைனல் இயர், சீனியர் வேற, இதுல வேற சீனியர் தான் ஒண்ணு. இப்போ அவ்வளவுதான், ஊத்தின்னு போயிடுச்சு. ஒன்னா ரெண்டா 6 அரியர் வச்சு போட்டுக்கிறானுங்க. ஒரே மன கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியல. சிரிச்சுட்டு இருக்கேன் நானு. சத்தியமா சொல்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பாக்கல. நாடா நம்ம அரியர் வச்சிருக்கோம், அரியர் திடீர்னு பார்த்தா 6. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். ஆனா நான் சிரிச்சுட்டு இருக்கேன். எதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாத்துக்கலாம் போடா, எவ்வளவோ பாத்துட்டோம் அப்படின்னு தான் இருக்கேன். அதாவது ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடக்கூடாது. எதுவா இருந்தாலும், இது மட்டும் ரிசல்ட்னு சொல்ல, பொதுவா சொல்றேன். ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு எதிர்த்து என்னைக்கு போறாரையோ அன்னைக்குதான் அவர் ஜெயிப்பேன். அதாவது முயற்சி என்னைக்குமே இருக்கும். முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒரு எல்லையை நீ வெற்றி பெற வரையும் முயற்சி பண்ணிட்டே தான் கண்டிப்பா ஒரு நல்ல பாசிட்டிவா கண்டிப்பா எனர்ஜி ஃபீல்ட் ஆகும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். அதே மாதிரி உங்க ரிசல்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தோல்வி என்பது எனக்கு போராட்டமே என் இல்லை. என் லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்.